இப்போ வழக்குல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தா இன்னைக்கு சிவி சண்முகம் அவர்கள் பேசும்போது மிக கடுமையா அவங்கள விமர்சிக்கிறாரு. தற்குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. என்ன தற்குறின்றாரா சிவி சண்முகம்? அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து பெங்களூர் வந்தார், சின்னம்மா பார்க்கணுன்னு சொன்னார். நான் தான் ஏற்பாடு பண்ணேன் சிறையில் இருக்கும்போது. ஆமாம், நானே கார் ஓட்டிகிட்டு போகிறேன், அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் ரூமில் ரெடி ஆகி சாப்பிட்டா வச்சு கூப்பிடுவேன். ஒரு மரியாதை தானே, ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் எல்லாம் வந்தார். போனவர் அந்த அம்மா காலில் விழுந்துட்டு எழுந்திரிக்கவே இல்லை. விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் மேலே. நான் தான் எழுப்பி விட்றேன். ஓன்னு அழுகுறாரு. யாரை பார்த்து? சசிகலா அவர்களை பார்த்து அழுது புலம்புறாரு. எல்லாம் பார்த்துக்கலாமா அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கு பின்னாடி வராரு. வந்துட்டு நடுராத்திரில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க 11:30 மணிக்கு, டேய் அம்மான்னு சொல்கிறா, சின்னம்மான்னு சொல்லாதே, அம்மான்னு சொல்லு, சின்னம்மான்னு சொல்லாதே, அம்மான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லுன்னு. இந்த தற்குறியெலாம் என்ன பார்த்து தற்குறின்னு சொல்லுது? 4 நாள் காலையில் 1, மத்தியானம் 1, நைட் 1. அவருக்கு ஆன்சர் பொண்ணையும் அழகாக சொல்லிட்டார் முன்னாள் அமைச்சர். 18 எம்எல்ஏ வச்சு மிரட்டி அவன் வந்து ராஜ்யசபா எம்பியை பிடுங்கிட்டான் பழனிசாமிக்கிட்ட, இல்லைனா கவுத்துருவான் எல்லாத்தையும், அதனால் கொடுத்துட்டாங்க. 18 எம்எல்ஏ வச்சு மிரட்டினதெல்லாம் கொடுத்தாங்க. இவனும் பகல் குடிக்காரன், இவன் அப்பனும் பகல் குடிக்காரன் சொன்னது புகழேந்தி கிடையாது. மன்னிக்கணும், சாரி. திஸ் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை மை சீனியர் அண்ணன் பொன்னையன்.